திருச்சிற்றம்பலம். அனைத்தடியாருக்கு திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே விநாயகர் துதி, நால்வர் துதி பாடி ஆரம்பிச்சிருக்கீங்க. சரிம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை. வடிவினர் பயில்வலி பலமுறை இறையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி. குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைகமாதோ. கருவாய்க்கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமும் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ ஆதிரிப்புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும், ஒரு அஸ்திவாரமாக திகழும், ஒரு முதுகெலும்பு போல இருக்கும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் மூன்றாவது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வழங்கி, அதேபோல் அடியேன் மூன்றாவது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு ஆரணியிலே திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வழங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த வாழ்வின் கடைசி பகுதியில் எப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு
ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும், வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் இந்த நிகழ்வை அற்புதமான முறையிலே பதிவு செய்து அதை யூடியூபிலே வெளியிட்டு வரும் வணக்கத்திற்குரிய சாருமதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த குழுவிலே தினம் தினம் பல பல அரிய கருத்துக்களை சொல்லி மக்களை பக்குவப்படுத்தி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளாக வணங்கி, எங்களுடைய கருத்துக்களை கேட்டு தன்னுடைய மேலான கருத்துக்களால் எங்களுடைய சொற்பொழிகளை மேலும் மேலும் செம்மைப்படுத்தி வரும் வணக்கத்திற்குரிய சேகரையா அவருடைய திருவடிகளை மனம்மை மொழிகளாக வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குழுவிலே உங்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த நிகழ்வை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் அனைத்து அடியார் பெருமக்களை திருவடிகளையும் மனம்மை மொழிகளாக வணங்கி, நாம் இப்போது சித்தியார் என்ற நூலிலே 95வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். 95வது பாடல்ல என்னோட கருத்து என்னமா, பிற மதத்தார் என்ன சொல்றாங்க, இந்த உயிருக்கு வருகிற இன்ப துன்பம் வினையால வர்றதில்லை, அது சகஜம். உயிரின் இருந்தால் அதுக்கு இன்ப துன்பம் வரும், அதுக்கு ஒரு வினை என்ற ஒரு காரணம் தேவையில்லை அப்படி என்று இந்த உலகாதையர் அதை மறுக்கிறார்கள். அது சித்தாந்த கொள்கைக்கு மாறானது. அதை தான் இந்த பாடல்ல விளக்கிறார் அருள்நிதி சிவம். பாடலை இப்போ படிக்கிறேன். இருவினை என்னை இன்ப துன்பங்கள் இயல்பு அது என்னில் ஒரு தன்மை இயல்புக்கு உள்ளது ஒருவனுக்கு இரண்டு செய்தி வருவது என் மலரும் தீயும் மறுவலின் வாசம் வெம்மை தருவது என் நீர் என் செய்து தான் இயல்பு ஆகும் அன்றே. உலகாதாயர்னா அவங்க பார்த்ததை தான் ஒத்துக்குவாங்க, மற்றதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதம் அது. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உயிர் என்றதால இன்ப துன்பம் அது சகஜமா வரும், அது வினை என்ற ஒரு இது நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. உலகத்திலே ஒருவனுக்கு இன்பமும் துன்பமும் வருவதற்கு காரணம் இறைவனின் பயனே என்பது நீங்க சொல்றது எப்படி சரியாகும்னு கேட்குறாங்க. சித்தாந்த கொள்கை என்பது நமக்கு வருகிற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாம் முற்பிறவிகளை செய்த நல்வினை தீவினை பயன் தான் நம்முடைய சித்தாந்த கொள்கை. அதான் எப்படி சரியாகும்னு கேட்குறாங்க அவங்க. ஒருவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒரு காரணம் இல்லாமல் இயல்பாக வருவது, எந்த காரணமும் தேவையில்லை, அது இயல்பாக வர்றது. மனிதன் தான் அவனுக்கு இன்பம் வரும் துன்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஏன் அவற்றுக்கு வினை என்ற ஒரு காரணம் கூறுவானேன் என்று அவங்க தடை எழுப்புறாங்க. அது நம்முடைய பதில். அதுக்கு ஒரு பொருளின் இயல்பு என்பது ஒரு தன்மையாக தான் இருக்கும். ஒரு பொருளுக்கு இயல்புன்னா அது ஒரே தன்மையாக தான் இருக்கும். இருவேறுபட்ட தன்மைகள் ஒரு பொருளுக்கு இருக்காது. ஒரு பொருள் என்றிருந்தால் அதற்கு ஒரு தன்மை தான் இருக்கும், இரண்டு மாறுபட்ட தன்மைகள் அந்த பொருளுக்கு இருக்காது. அவ்வாறு ஒருவனுக்கே வேறுபட்ட நுகர்வுகள் வருமானால் அது இன்பம் துன்பம். இன்பம் ஒரு மாதிரியான நுகர்வு, துன்பம் ஒரு மாதிரியான நுகர்வு. இன்பம் என்பது நல்ல சூழ்நிலை, துன்பம் என்பது கெட்ட சூழ்நிலை. இது ரெண்டும் ஒருவனுக்கு வருமானால் அவை ஒரு காரணம் பற்றியே வரும், இயல்பல்ல. அதுக்கு என்ன சொல்றோம் நம்ம, நீர் இருக்கு, தண்ணீர் இருக்கு, அதனுடைய இயல்பு எப்பொழுதும் அது குளிர்ச்சியா இருக்கும். தண்ணீர் நீங்க எப்போ தொட்டு பார்த்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனால் அந்த நீரில், ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரில் நல்ல வாசமுள்ள மலர்களை கொஞ்சம் போட்டு அதை அடுப்பில் வைத்து சூடாக்கினால், நெருப்பு மூட்டி சூடாக்கினால் அந்த நீர் என்னாகும், மனமுள்ள சுடுநீராகிடும். நீருடைய இயல்பு குளிர்ச்சி தான், அது எப்பயும் ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் அதிலே நாம் மனமுள்ள அந்த பூக்களை போட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து சூடாக்கினால் அந்த சூடாக்கப்பட்ட நீர் வாசனை உள்ள சுடு நீராக மாறிவிடும். ஆனால் நீருக்கு இந்த ரெண்டு இயல்பு கிடையாது. நீருக்கு இயல்பு என்னங்க, எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறது தான். ஆனால் சூடு இருக்கு, வாசம் இருக்கு, இது ரெண்டு அதனுடைய இயல்பு இல்லை. ஏனெனில் நீரின் வினைக்கு ஏற்ப மனம் வெப்பம் வந்தது கூற முடியாது. நீருக்கு வினையெல்லாம் கிடையாது, சடம் அது.
அதுக்காக அதனுடைய மனம் சூடு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவை நீருக்கு இயல்பே ஆகும் என்று அவங்க கூறினால், உடம்புக்கு அதே மாதிரி தான் வருகிற இன்பத்துன்பம் இயல்பு என்று கூறுவது தவறு என்று நம்ம அடுத்த பாடல்ல விளக்குறேன். அப்ப இந்த பாடல் திரண்ட கருத்து என்னன்னா, உலகதாயர் சொல்றது, மனிதன் இருந்தால் அவனுக்கு வாழ்வில இன்ப துன்பம் சகஜமா வரும். அதுக்கு வினை என்ற ஒரு காரணம் தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம சொல்றோம். தண்ணீருக்கு இயல்பு எப்பயும் குளிர்ச்சி. ஆனால் அந்த தண்ணீரில் வாசமுள்ள மலர்களை போட்டு சூடாக்கினால் அந்த நீர் மனமுள்ள சுடுநீராக மாறிவிடும். ஆனால் நீருக்கு வினை எதுவும் கிடையாது. அந்த சூடாக்கிறதுக்கோ அல்லது மனம் வந்ததுக்கோ நீருக்கு வினை கிடையாது. அந்த ரெண்டும் அதனுடைய இயல்பு அல்ல. அதனுடைய இயல்பு குளிர்ச்சி தான். ஆனால் நெருப்பு சேர்க்கப்பட்டதாலே அது சூடாயிட்டு அதிலே மலர்களை போட்டதுனாலே அதில் வாசம் வருது. ஆகவே ஒரு பொருளுக்கு ஒரு இயல்பு தான் இருக்கும். அது மாதிரி இந்த உயிருக்கு வருவதற்கு இன்ப துன்பம் வருவதற்கு இயல்பாக வர்றதில்லை. அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. அவர்கள் சொல்வது போல நமக்கு வருகிற இன்ப துன்பம் தானாகவே சகஜமாகவே இயல்பாக வருவது அல்ல. அதற்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. அதை தான் நம்ம வினை என்று சொல்கிறோம். அடுத்த பாடல் தான் அதை விளக்குறார். 96வது பாடல். தன் இயல்பு ஒழிய பூவும் தழலும் வந்து அணைய நீரின் மன்னியது இரண்டு செய்தி வரும் இருவினையினாலும் உன்னிய இன்பத் துன்பம் உறும் உயிர் உணர்வு இல்லாத துண்ணிய அசித்தை இன்பத் துன்பங்கள் சூழ்ந்திடாவே. அந்த பாட்டில் தொடர்ச்சி தாங்க, அதே கருத்து தான் தொடர்ச்சியா வருது. நீருக்கு இயல்பாய் உள்ள குளிர்ச்சி மாறி பூவும் நெருப்பும் பொருந்துவதாலே அதற்கு மனமும் வெப்பமும் செயற்கையாக உண்டாயின. மேலும் இன்ப துன்ப உணர்ச்சிகள் அறிவுடையதாகிய உயிர்க்கே உண்டு. ஒரு இன்பம் துன்பம்னா அது நம்மை போல அறிவுடைய உயிர் தான் உணர முடியும். நீர் என்பது அறிவற்ற சடம், அது இன்பத்தையோ துன்பத்தையோ உணராது. அதே மாதிரி அறிவற்ற உடலை இன்ப துன்பம் ஒன்றும் செய்யாது. இப்போ உதாரணமா நம்ம உடல்ல இருந்து இந்த உயிர் போய்விட்டால் வேண்டான்னு சொல்றாங்க. அதற்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. நமக்கு உயிர் இருக்க வரைக்கும் எல்லா வித உணர்ச்சியும் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய உடல்ல இருந்து உயிர் போய்விட்டால் அந்த உடலிலே எந்த இன்ப துன்பம் உணர்ச்சியும் இருக்காது. என்னன்னா சடப்பொருள்களை இன்ப துன்பம் பற்றாது. சடப்பொருள்களை இன்ப துன்பம் பற்றாது. ஆகவே நறுமணம் சேர்ந்ததினாலே இன்பத்தையோ நெருப்பிலே வைத்து சூடாக்கப்பட்டதாலே துன்பத்தையோ நீர் அடையாது. இப்போ தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குது, அதில் நீங்கள் கொஞ்சம் வாசமுள்ள மலரை போட்டு நெருப்பு போட்டு சூடாக்குனீங்கன்னா அந்த தண்ணீர் ஐயோ எனக்கு சுடுதுன்னு சொல்லுமா, அல்லது அது வாசத்தை என்னுடைய வாசம் வெளியே வருதுன்னு சொல்லுமா? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாது. ஏனென்றால் தண்ணீர் என்பது ஒரு சடப்பொருள். அதற்கு இன்பத்தை உணர்வதற்கோ துன்பத்தை உணர்வதற்கோ சக்தி இல்லை. ஆகவே நமக்கு வருகிற இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் செய்த நல்வினை தீவினைகள் தான். நம்ம வினைகளை எப்படி செய்கிறோம்னா எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் வினைகளை செய்கிறோம். அது எப்படி செய்யறோன்னா, மனசால ஒரு நல்லது நினைச்சா அது நல்லது, மனசால ஒரு கெட்டது நினைச்சா அது கெட்டது, வாயால் ஒருவருக்கு நல்லது சொன்னால் அது நல்லது, வாயால் ஒரு கெட்டது சொன்னால் கெட்டது, உடலால் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் நல்லது, உடலால் ஒருத்தர் கெட்டது செஞ்சால் அது கெட்டது. இப்படி நம்ம எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் வினைகளை செய்து கொண்டிருக்கோம். எப்படி செய்கிறோமா? பிறவாக அனாதின்றார், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஆற்றில் நிற்கிறோம், ஒரு ஓரத்தில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் நிற்கிற இடத்துல தண்ணீர் ஓடு தெரியுது. ஆனால் நாம் பார்க்கிற அந்த தண்ணீர் அடுத்த நொடி அங்கே இருப்பதில்லை, அது வேற இடத்துக்கு போயிடுது. அந்த இடத்த வேற ஒரு தண்ணீர் நிரப்பிடுது. அப்போது ஆற்றில் நீரோட்டம் தொடர்ந்து இருக்குது. அதுபோன்று நாமும் வினைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அறிந்தோ அறியாமலோ, நம்மை அறிந்தோ அறியாமலோ தொடர்ந்து வினைகளை ஆற்று நீரோட்டம் போல
செய்து கொண்டு வருகிறோம். அது வினைக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, நாசோற்பத்தின்றாங்க. ஒரு வினையை அனுபவித்து முடிக்கும் பொழுது அந்த வினையின் மேல் உள்ள விருப்பு வெறுப்பால் நம்ம புதிய வினைகளை செஞ்சிடறோம். வந்த ஒரு இன்பத்தை நீட்டிக்கவோ அல்ல வந்த ஒரு இன்பத்தை தவிர்க்கவோ நாம் சில தவறான வழிகளை கையாண்டு புதிய வினைகளை சேர்த்துக் கொள்கிறோம். அதுதான் நாசோற்பத்தின்றாங்க. ஒரு வினை நாசம் ஆகும்போது அடுத்த வினை உண்டாகிவிடும். நாசம் பிளஸ் உற்பத்தி, நாசோற்பத்தி என்றார். ஆகவே சித்தாந்த கொள்கை நம்முடைய இன்ப துன்பத்துக்கு காரணம் நாம் செய்த பூர்வ ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகள் தான். நல்லது செஞ்சோம்னா பெருமான் நல்லது தரார், இன்பத்தை தருகிறார். கெட்டது செஞ்சால் பெருமான் துன்பத்தை தருகிறார். இதுதான் காரணம். அப்படி இயல்பாக வர்றதில்லை அப்படின்னு ஒரு 2 பாட்டில் சொல்கிறார். அடுத்து நம்ம போகிறோம், 97ஆம் பாடல் போகிறோம். எம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் எம்மையே நுகர்வர் செய்தி இல்லாதவர் பொருளும் இன்றி இம்மையே இடர் உழப்பர் வேறு இரு வினை அது உண்டேல் இம்மையின் முயற்சி இன்றி எய்திட வேண்டும் இங்கே. இதில் வேற ஒரு தடையை கிளப்புறாங்க. இந்த பிறவியிலே நல்ல முயற்சி செய்கிறவர் அதனால் பெரும் பொருள் ஈட்டி விடுகிறார். அதனால் இன்மையில இன்பம் தூக்கிறார். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், நல்ல திறமையாக வியாபாரம் பண்ணுறார், முயற்சியெல்லாம் நிறைய செய்கிறார், அந்த வியாபாரத்தில் நல்ல பொருள் ஈட்டுகிறார். அப்போ இப்பயே இன்பம் அனுபவிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திறமை இல்லாதவர் முயற்சி செய்தாலும் அவரால் பொருள் ஈட்ட முடியவில்லை. இதுதான் நீதி. முயற்சி அவங்க சொல்றது, முயற்சி செய்கிறவங்களுக்கு பொருள் ஈட்டுகிறார்கள், முயற்சி செய்யாத பொருள் ஈட்டவில்லை. இதுதான் நீதி. இருவினை உண்டு என்றால் எவ்வித முயற்சியும் என்று பொருள் வர வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி வினை இருக்குன்னா எந்த முயற்சியும் செய்யாத பொருள் வரணும். ஆனால் அப்படி இல்லை. உலகத்தில் என்ன செய்கிறாங்க, நல்ல முயற்சி செய்கிறவங்க பொருள் ஈட்டுகிறார்கள், முயற்சி செய்யாதவங்க பொருள் ஈட்ட முடியல. நீங்கள் சொல்வது போல வினை உண்டு என்றால் எவ்வித முயற்சியும் இன்றி இந்த பொருள் நமக்கு வந்து சேர வேண்டும். ஆனால் அவ்வாறு யாரையும் கண்டதில்லை. முயற்சி செய்து தான் பொருள் ஈட்டுகிறார்கள், முயற்சி செய்யாத பொருள் ஈட்டல. அப்படி யாரும் நாங்கள் பார்க்கல. அப்படி நீங்கள் வினை இருக்குன்னா எந்த முயற்சி செய்யாத உங்களுக்கு பொருள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே செல்வத்துக்கும் இன்பத்துக்கும் முயற்சியே காரணமாகும், இருவினை காரணம் அல்லன்ற. அவங்க என்ன சொல்கிறாங்க, உலகாதாயர், நீங்கள் சொல்கிற மாதிரி இருவினையெல்லாம் கிடையாதுங்க. நல்ல செல்வம் சேர்க்க தான் முயற்சி செஞ்சார். அவர் செல்வம் சேரலாம், அவர் முயற்சி செய்யலை. அதுதான் காரணம். நீங்கள் சொல்கிற மாதிரி 2 நல்வினை தீவினைலாம் தேவையில்லை. முயற்சி செஞ்சால் பணம் ஈட்டுகிறார், நல்ல பொருள் ஈட்டுகிறார், முயற்சி செய்யாதவர் பொருள் ஈட்டலை அப்படின்னு அவங்க அந்த கருத்தை மறுக்கிறாங்க. அதற்கு அடுத்த பாடலை நம்ம விளக்க சொல்கிறார் 98. இருவினை செயல்கான் இம்மை இரும் பொருள் இன்பம் வேண்டி வருவினை செய்யும் காலம் மடி வரும் மடியுமின்றி தருவினை அதனில் அத்தம் தான் அரும் துயரம் தங்கும் ஒருவினை செய்யாதோறும் உடையர் இவ்வுலகத்து உள்ளே. இந்த பிறவிலே அவங்க சொல்றது மாதிரி இந்த பிறவிலே பொருள் ஈட்டி இன்பம் பெற வேண்டும் என்ற கருத்தோடு ஒருவன் செயலாற்றும் போது அவனுக்கு சோம்பல் வரும். மடின சோம்பல். ஒரு முயற்சி எடுக்கிறான், பொருள் ஈட்ட வேண்டும் என்று எல்லா பிரயாசையும் படுகிறான், அதற்குரிய தகுதி இருக்குது, எல்லாம் ஒரு வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சுட்டான். ஆனால் அந்த சோம்பல்னாலே அவனுடைய முயற்சியிலே தளர்வு வருது. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டான், பெரிய கடைக்கண்ணிலாம் வச்சுட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு சோர்வு வருது. அந்த சோர்வாலே அவனுடைய முயற்சியில தளர்வு வருது. மேலும் அந்த முயற்சி பலன் தராமல் பொருள் இழப்பு வந்துடும், நஷ்டம் வந்துடும். போட்ட முதலே அவனால் எடுக்க முடியும். ஆனால் உண்மையாக எல்லா முயற்சியும் செய்கிறான்,
ரொம்ப ரொம்ப உண்மையாக செய்கிறான். ஆனால் அவனால் நினைத்த பொருளை ஈட்ட முடியவில்லை. இதற்கு மாறாக அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தாபனம் இன்னொருத்த ஆரம்பிக்கிறான் பக்கத்திலே. ஆனால் இவனை போல அவன் அவ்வளவு கல்வி அறிவு உள்ளவனோ அவ்வளவு ஒரு திறமையானோ இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் பெருசாக ஒன்றும் முயற்சி செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் அவனுக்கு செல்வம் கொழிக்குது. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க போன பாட்டில்? முயற்சி செஞ்சால் செல்வம் வரும், முயற்சி செய்யலாம் செல்வம் வராதுன்னாங்க. ஆனால் அதுக்கு தான் இங்கே மறுப்பை சொல்கிறார். ஒருத்தன் உண்மையாக முயற்சி செஞ்சாம்பா, எல்லா வித தகுதி இருக்குது, அந்த வியாபாரத்துக்குள்ள தகுதியெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, ரொம்ப திறமையானவன், அதுக்குள்ள படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். ஆனால் அவன் நினைத்தது போல அந்த வியாபாரத்தில் அவனால் பொருள் ஈட்ட முடியல, மேலும் நஷ்டத்தில் போயிடுது. போட்ட முதலுக்கே நஷ்டம் ஆயிடுது. ஆனால் எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட. அவங்க சொன்னது போல் முயற்சி இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவனாலே பொருள் ஈட்ட முடியவில்லை. ஆனால் அதே போல் ஒரு வியாபாரம் பக்கத்தில் ஆரம்பிக்கிறான் ஒருத்தன். இவனை போல அவன் பெரிய கல்வி கற்றவனோ அல்லது ஒரு திறமையானோ இல்லை. ஆனால் அவன் வியாபாரம் பெருசாக ஒன்றும் அவன் முயற்சியே செய்யலை, ஏதோ ஆரம்பித்தான், பேருக்கு ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு ஓஹோன்னு வியாபாரம் பெரிய லாபம் அடைகிறான். ஆகவே அவர்கள் சொல்வது போல நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் முயற்சி இல்லை, முயற்சியின்மை இல்லை, அதுக்கு வேறொரு காரணம் உண்டு என்பதை உணர்கிறோம். அதுவே இருவினை பயன்றோம் நம்ம. ஏனென்றால் அவங்க உலகாக சொல்கிறது முயற்சி இருந்தால் பொருள் வரும், முயற்சி இல்லைன்னா பொருள் வராதுன்றாங்க. அதெல்லாம் நம்ம இந்த பாட்டில் மறுக்கிறார். முயற்சி எடுக்கிறவன் நஷ்டமடைகிறான், முயற்சி இல்லாதவன் பெரும் பணம் இட்டு விடுகிறான். அப்போ ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒருவனுடைய இன்பத்துக்கோ துன்பத்திற்கோ அவன் எடுக்கிற முயற்சியோ அவனால் எடுக்க அந்த முயற்சி இன்மையோ காரணம் இல்லை, அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் இருவினை பயன் என்று அறிகன்னு சொல்கிறார். அதுக்கு காரணம்லாம்பா ரெண்டு வினை இருக்குது, நல்வினை தீவினை இருக்குது. நம்ம செய்கிற எப்படி ஒரு ஆசிரியர் மாணவன் எழுதிய விடைக்கு ஏற்ப மதிப்பெண் போடுகிறாரோ அதே போல இறைவன் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தருகிறார். இப்போ வகுப்பில் 100 மாணவர் இருப்பாங்க, +2 எக்ஸாம் நடக்குது, ஒரே ஆசிரியர் தான், 40 மாணவரும் ஒரே பாடத்தை நடத்துகிறார். பரீட்சை வருது, பரீட்சை எழுதுறாங்க. ஆனால் ஆசிரியர் 40 பேருக்கு 100 மார்க் போடுவாரா என்ன? போட மாட்டார். நல்ல விடை எழுதியிருந்தால் அவனுக்கு 100 மார்க் போடுவார். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுமாரான மார்க் குறைச்சிட்டே வருவார். இதில் வகுப்பு ஒரே வகுப்பு, மாணவர்கள் 40 பேர் ஒரே வகுப்பில் தான் இருக்காங்க, பாடம் எடுத்து ஒரே ஆசிரியர் ஒரே பாடத்தை நடத்துகிறார். ஆனால் 40 பேரும் 40 விதங்களிலே அதை புரிந்து கொள்கிறார். அதனால தான் 100 மார்க் எல்லாராலும் எடுக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம செய்கிற வினைக்கு ஏற்ப நமக்கு பெருமான் இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கிறார். நம்ம அந்த இருவினை காரணம் சொல்லிட்டார, அந்த ஒரு இன்ப சூழ்நிலையை நீட்டிக்கவோ அல்லது ஒரு துன்ப சூழ்நிலையை தடுத்து கொள்ளவோ நாம் என்ன பண்ணுறோம், செய்யும் அந்த வினையின் மேல் உள்ள வெறுப்பாலே சில தவறான செயல்களை செய்து விடுகிறோம். அதுதான் புதிய ஆகாமையாக வந்துவிட்டோம். ஆகவே அது அப்படியே ஒரு ஆற்று நீர் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அதுக்கு அன்னைக்கு சொன்ன உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. கடத்தலுக்கு வர்றதுக்கு நீங்கள் வீட்டில் 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, 5,000 எடுத்துகிட்டு கடத்தலுக்கு வந்துடுறீங்க, அந்த 5,000 செலவு பண்ணிடுறீங்க, வீட்டில் மீதி பணம் 5,000 வச்சுருக்கீங்க. நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வரீங்க, வர இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஒரு நல்லவனை கெட்டவனு சண்டை போட்டுக்கிறாங்க, அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. நீங்கள் அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர், அந்த வழியாக வரீங்க. அப்போது அந்த தவறானவன், அந்த 2 பேரில் ஒருத்தர் தவறான, 2 பேர் சண்டை போட்டால் ஒருத்தர் நல்லவன் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கணும். இந்த தவறானவனும் உங்ககிட்ட ஒரு ஜாடை காட்டிடுறான், ஐயா உங்கள் வார்த்தைக்கு இங்கே மதிப்பு இருக்குது, நீங்கள் எனக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லிடுறான். நீங்களும் அவனுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை சொல்லிடுறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் அதுக்கு யாரும் ஏற்று பேச மாட்டாங்க. அதுக்கு கைவிட்டு அவன் உங்களுக்கு ஒரு 20,000 அங்கே வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சுடுறான். இப்போ நீங்கள் வீட்டில் வச்சுருந்த பணம் 10,000, கடத்தலுக்கு எடுத்தாட்டிங்க 5,000 செலவு பண்ணிட்டீங்க, மீதி 5,000 தான் இருக்கணும் உங்கள் வீட்டில். ஆனால் உங்கள் ஒரு தவறான செயலால் உங்களுக்கு தவறான வழியில் ஒரு 20,000 பணம் வந்துடுது. வீட்டில் இப்போ எவ்வளோ பணம் இருக்கும்? 20,000. இது மாதிரி தாங்க நம்ம வேணால் ஏறிக்கிட்டே.
அனுபவிச்சு முடிக்கும் போது வேற ஒரு வினை சேர்ந்து போகும். ஆகவே அப்போ ஆகாமை ஏறாததுக்கு என்ன வழின்னா, இறையருளாலே வந்த இன்பத்தையோ துன்பத்தையோ பிரசாதமாக நினைச்சு அனுபவிச்சோம். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், பிரசாத புத்தி வேணும்னு. பிரசாத புத்தின்னா, இப்போ காலையில் நீங்கள் வீட்டில் படைச்சிருப்பீங்க பெருமானுக்கு. தேங்காய் வாங்கியிருப்பீங்க, வெத்தலைப்பாக்கு வாங்கியிருப்பீங்க, வாழைப்பழம், கற்பூரம், வத்தியெல்லாம் வாங்கியிருப்பீங்க. வீட்டில் வச்சு பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுவீங்க. படைச்சி முடிச்சதும் அங்கே உங்கள் வீட்டுக்கு விருந்தாடிங்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க? இந்தாங்க தேங்காய்னு கொடுப்பீங்களா, நீங்கள் வாழைப்பழம் கொடுப்பீங்களா? இந்தாங்க பிரசாதம் சொல்லி கொடுப்பீங்க. அவங்க வாங்கி கண்ணில் ஒத்திக்குவாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்குவதற்கு முன்னாலே அதுக்கு பேர் வெவ்வேறு. 4-5 இடத்துல வாங்குறீங்க. தேங்காய் ஒரு இடத்துல வாங்குறீங்க, வாழைப்பழம் ஒரு இடத்துல வாங்குறீங்க, வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், வத்தியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வாங்குறீங்க. எப்பொழுது அது பெருமான் திருவடியில் வைத்து சமர்ப்பணம் பண்ணப்பட்டதோ அதற்கு என்ன ஆகிடும்? பேர் பிரசாதம் ஆகிடும். வாங்கி அப்படியே கண்களை ஒத்துக்கொள்ளும். ஆகவே தான் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து நாம் அனுபவித்து விட்டால் மேல்வினை நமக்கு ஏறாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. இப்போ நமக்கு ஒரு இன்பம் வந்துட்டுனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அடையன் உட்படலாம். இந்த இன்பத்தை எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் நீட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த இன்பம் நமக்கு வேண்டும் என்ற, நடக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு தவறான செய்கையாலே அந்த இன்பத்தை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கும். அது ஒரு தீவனையாக முடியும். ஒரு துன்பம் வருது எனக்கு, அந்த துன்பத்தை ஒரு மாதம் தான் அனுபவித்து ஆக வேண்டும் என்ற விதி இருக்கு. ஆனால் நம்ம ஒரு தவறான வழியை பின்பற்றி அந்த துன்பத்தை உடனே போக்கிக் கொள்கிறோம். அப்போ மேல்வினை ஏறி போகும். ஆகவே தான் எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இப்போ ஒரு இன்பமான சூழ்நிலை வருதா, பெருமான் திருவுருளாலே இந்த சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு அப்படி என்று அதை அடக்கத்தோடு அனுபவிச்சோம். ஒரு துன்பம் வருதா, அதுவும் பெருமான் கருணை தான். நமக்கு துன்பம் வர்றது பெருமானுடைய கருணை தான். அந்த பெருமானுடைய திருவடியை நினைச்சு அந்த துன்பத்தையும் அடக்கத்தோடு அனுபவிச்சோம். அப்படி அனுபவிச்சுட்டா நமக்கு மேல்வினை ஏறாது. ஆகவே இன்பம் துன்பம் வருவதற்கு வேறொரு காரணம் உண்டு. முயற்சி இல்லை. ஒருவன் எடுக்கிற முயற்சியின்மையோ செல்வம் சேருவதற்கோ செல்வம் சேராததுக்கோ காரணம் இல்லை. அதற்கு வினை என்ற ஒரு காரணம் இருக்குது. அதுதான் நாம் செய்கிற நல்வினை தீவினை போன பிறவியில் செய்தது. அதை தான் பெருமான் நமக்கு இந்த பிறவியில் இன்பமோ துன்பமோ செய்யும்போது நல்வினை தீவினை அது எங்கே இருக்குன்னாங்க, நம்முடைய புத்தியில் பற்றுக்கூடா கொண்டு இருக்கும். நம் செய்கிற நல்வினை தீவினை அப்பொழுது அழிந்துடும். ஆனாலும் அது நம்முடைய புத்தியை பற்றுக்கூடா கொண்டு புத்தியில் இருக்கும். நம்ம உயிர் உள்ளவரை புத்தி தத்துவத்தில் இருக்கும். இப்போ நாம் உயிர் உள்ளவரை நான் செய்த ஒரு கெட்ட செயலோ நல்ல செயலோ என் ஞாபகத்தில் இருந்ததே இருக்கும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏதோ ஒரு கெட்ட செயல் செஞ்சோன்னு வச்சுங்க, அது 2 பேருக்கு தெரியும். எனக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அது என் ஞாபகத்தில் இருக்கும். என்னுடைய ஆயுள் முடியும் பரியந்தும் அந்த நான் இந்த கெட்டது செஞ்சுட்டேன் அப்படின்ற ஞாபகம் இருந்தேனே இருக்கும். அது புத்தியில் பற்றுக்கூடா கொண்டு இருக்கும். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும்போது அந்த வினையானது மாயையில போய் தங்கிடும், சஞ்சிதமாக தங்கிடும். சஞ்சிதம் என்றால் மூட்டை. அப்போ உயிரோடு இருக்கும் வரை அந்த நாம் செய்த நல்வினை தீவனை புத்தியில பற்றுக்கூடா கொண்டு இருக்கும். இந்த உயிர் இந்த உடலை விட்டு போன பிறகு அது சஞ்சிதமாக மாயையிலே கிடக்கும். சஞ்சிதம் என்றால் மூட்டை. அதிலிருந்து தான் அடுத்த பிறவிக்கு பெருமான் அந்த சஞ்சயத்தை அப்படியே எடுத்து வச்சிட மாட்டார். சஞ்சயம் பெரிய மூட்டை, நம்மால் தூக்க முடியாது. அடுத்த பிறவிக்கு எவ்வளவு வினை கொடுத்தால் இந்த உயிர் பக்குவம் அடையுமோ, அல்லது எவ்வளவு வினை கொடுத்தால் இந்த உயிர் தாங்குமோ, அந்த அளவுக்கு வினைகளை எடுத்து கொடுத்து பெருமான் நமக்கு அடுத்த பிறவியை கொடுப்பார். ஆகவே நம்ம எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து அனுபவித்து விட்டால் அந்த மேல் வினை ஏறாது. விருப்பு வெறுப்பால் நம்ம அந்த தீய செயலை செய்து இந்த வினைகளை கூட்டிக் கொள்கிறோமே, அது ஏறாது. வந்த இன்பத்தையோ வந்த துன்பத்தையோ இது பெருமான் திருவருள் என்று நினைத்து அடக்கத்தோடு அனுபவித்து விட்டால் மேல் வினை ஏறாது. அதுதான் பிரசாத புத்தி. இன்பத்திலே துள்ளக்கூடாது, துன்பத்திலே துள்ளக்கூடாது. எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் என்ற நிலையை நாம் அனுபவித்துவிட வேண்டும் என்று இந்த பாடத்தில் அடுத்தது 99ஆம் பாடலில் பேரு இழவு இன்பமோடு
பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன்கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கன்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேறினி இனிச்சை கன்மம் மேல் உடல் சேரும் என்றே. இதுல முக்கியமான கருத்து சொல்றார். நம்ம பிறவி எடுக்கும் போதே, ஒரு உயிர் பிறவி எடுக்கும் போதே அந்த உயிர் இந்த உலகத்தில் யாருக்கு மகனாக அல்லது மகளாக பிறக்கும், அது எவ்வளவு நாள் வாழும், அதற்கு யார் கணவனா வருவா அல்லது மனைவியா வருவாங்க, அது எவ்வளவு படிப்பு படிக்கும், என்ன வேலை செய்யும், எல்லா விவரமும் உங்களுக்கு அந்த பதிஞ்சிருமா கருவில். அதுதான் தலையெழுத்துன்றோம். இந்த ஆறும் ஒரு உயிர் பிறவி எடுக்கும் போதே, கருவாய் உருவான போதே அதுக்கு உருவனாக அமைந்து விடுகிறது. அதான் நம்ம தலையெழுத்து, விதி, ஊழ் அப்படின்றோம். நற்பேறுகள் இந்த பிறவியில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல சூழ்நிலைகள். இழப்புகள் நமக்கு இந்த பிறவியில் என்னென்ன இழப்புகள் வரும், இன்பம் எப்படிப்பட்ட இன்பங்கள்லாம் வரும், துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் வரும். மூப்பினால் வரும் நரை திரை. நரைனா தலை நரைக்கிறது, திரைனா உடல் சுருக்கம். நரை திரைனா மூப்பினால் வருகிறது நரை, திரைனா அந்த தோலில் விட சுருக்கம். இறப்பு, நம்ம எத்தனை வயது வாழ்வோம், எந்த ஊரில் இறப்போம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுடுறாங்களோ அது மாதிரி பெருமான் இந்த ஒரு உயிர் அடுத்த பிறவி எடுக்கும்போது இதையெல்லாம் நிர்ணயித்து அந்த உயிரை அடுத்த பிறவி எடுக்க வைக்கிறார். இவையே பின்னர் வாழும் காலத்திலே, இந்த உயிர் வாழும் காலத்திலே அதனை வந்து பொருந்தும். என்னென்ன அது பெருமான் நமக்கு சேர்த்தாரோ அதுதான் நமக்கு வாழும் காலத்திலே இன்பத்துன்மா வந்து சேரும். அது பெருமான் எழுதுகிற கணக்குன்றாங்க. பெருமான் எழுதுகிற கணக்கு கீழ்கணக்குன்றாங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. நம்ம செய்கிற அனைத்து செயல்களும், நம்மெல்லாம் பக்திமான்கள், பெருமானை வணங்குகிற அடியார்கள், நாம் என்னென்ன செய்கிறோமோ அப்படிப்பட்ட மக்கள் செய்கிறதெல்லாம் எழுதுகிறாராம். ஆனால் ஒருத்தர் கடவுளே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றான், அவன் செய்கிறது எழுதுகிறாராம். என்ன எழுதுறார? கீழ்கணக்குன்றார். அது என்னங்க புதிய வார்த்தை, கணக்குன்னு போட்டால் போதாதான், ஏன் கீழ்கணக்கு? அதுதான் சித்தாந்தத்தில் ஒரு தத்துவமே இருக்காது, நேது என்ற தத்துவம். கீழ்கணக்குன்னா யார் யார் என்னென்ன வினை செய்தாரோ அவங்களுக்கு அதை தான் எழுதி வரக்காது. அதே மாதிரி நேரு தத்துவம் என்ன செய்யுது, யார் யார் என்னென்ன நல்வினை தீவினை செய்தார்களோ அந்தந்த பயனை அவர்களே அனுபவிக்க வேண்டும். அதான் நீதி தத்துவனுடைய வேலை. அது மாதிரி எழுதுதான் நமக்கு அங்கே வச்சிருக்கார், பேரேடு வச்சிருக்கார். இந்த உயிர் பிறவி எடுக்கும்போது அந்த பேரேடை பார்த்து தான் நமக்கு கொஞ்சம் வினைகளை எடுத்து அந்த பிறவியிலே நம்மால் எவ்வளோ தாங்க முடியுமோ, அல்லது அந்த வினைகளை வச்சா எவ்வளோ உயிர் பக்குவம் அடையுமோ. ஏனென்றால் அந்த உயிர் ஒரே பிறவியில் பக்குவம் அடையாது, படிப்படியாக தான் பக்குவம் அடையும். பல கோடி பிறவிகள் தேவைப்படும். பக்குவம் என்பது அந்த இருவினை உப்பு மரபரிபாகலாம் வரணும். இருவினை உப்பு என்பது ரெண்டு வினை சமமாவதல்ல, நல்வினையோ தீவினையோ எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக நினைச்சோம். அதான் இருவினை உப்பு. வருவது இன்பமாக இருந்தாலும் சரிதான், துன்பமாக இருந்தாலும் சரிதான், அது பெருமானுடைய திருவருள் என்று நினைத்து நம்ம அனுபவிக்கணும். அதான் சேக்கரா பெருமான் அற்புதமாக அங்கே சொல்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடு என்றால் துன்பம், ஆக்கம் என்றால் இன்பம். கெட்ட திருவினார் ரெண்டும் அவங்க கிட்ட கேட்டு போச்சான். அப்போ இன்பம் வந்தாலும் சொல்லி குதிக்க மாட்டாங்க, துன்பம் வந்தால் தோண்டு போக மாட்டாங்க. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவது. ஒரு இடத்துல பொண்ணு கிடைக்குது, ஒரு இடத்துல ஓடு கிடைக்குன்னா ரெண்டும் சமமாக தான் பார்ப்பாங்க. இது ஓடை தள்ளிட்டு பொண்ணுன்னு போய் எடுத்துக்க மாட்டாங்க.
கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, பெருமானை கும்பிட்டு கொண்டே இருக்கணும். வீடு வேண்டாம், வீடு வேணுமா உனக்கு கேட்கிறார். வேண்டாம் பெருமானே, தினம் உன்னை கும்பிட்டாலே போதும்ட்டாங்க. அப்புறம் அதானே கேட்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு கேட்கிறார் பெருமான். அப்படி பெருமான், எனக்கு இன்னொரு பிறவி வேண்டும்பா. எதுக்கு? குனித்த புருவம், பெருமானுடைய புருவம் அப்படியே வளைந்த புருவம், அதை பார்க்கணும். பனித்த சடை, பனித்த சடை, ஈரமான அந்த கங்கை வைத்தது ஈரமான சடை, பவளம் போல் மேனியில பால் வெந்நீர், திருநீர் பெருமான் உடம்பு பூரா பூசிட்டு இருக்கார். இனித்த முடிய எடுத்த பொற்பாதம், குஞ்சித பாதத்தை எப்படி அருமையான தமிழ் படுத்திருக்கா பாருங்க அப்பர் பெருமான். குஞ்சித பாதம் என்பது வடமொழி, குஞ்சம் தான் வளைந்தனர், அதை எடுத்த பொற்பாதம்ட்ட. இதெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு இன்னொரு பிறவி வேண்டுமான்றார் அப்புறம். வேற மோட்சம் கூட வேண்டாம், இது வீடு வேறு கூட வேண்டாம் அப்படின்ட்டார். அதே அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன கேட்கிறார்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவோர்க்கு இறங்கி இருந்து அருள் செய் ஆதிரிப்பு செருநீர் புனர்கங்கை செஞ்சடமேல் வைத்த பெருமானே பாடுறார். அப்ப புழுவாய் பிறந்தா கூட எனக்கு அந்த எண்ணம் இருக்கணும்ன்ற. அம்மாவும் காரைக்கால் அம்மா என்ன கேட்குறாங்க? பிறவாம தான் கேட்குறாங்க அவங்க. ஆனால் பெருமாள் அது முடியாட்டார். அவங்க என்ன கேட்குறாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டு பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மா கைலைக்கு போயிட்டாங்க. அங்கே அம்மா கேட்குது, ஒரு என்னங்க எலும்புத்தோடு ஒரு உருவம் வருதுன்னு சொல்லுது. அம்மா கேட்குறாங்க பெருமாட்ட. அவருக்கு அம்மா இல்லை, என்னை பெற்ற அம்மா வராட்டார். கிட்ட என்ன விஷயம் கேட்குறார்? இரவாத இன்ப அன்பு வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கணும் பெருமான் மேல. இரவாத இன்ப அன்பு, தொடர்ச்சியான அன்பு, அந்த அன்புல தொய்வே வரக்கூடாது. அதனால்தான் அயரா அன்பில் அரண்கழல் செல்லும் என்றார். அப்படிப்பட்ட அன்பு வேணும்னு கேட்குது. சரிம்மா கொடுத்துட்டேன், நீ எப்போதும் என் மேல அன்பா இருக்கலாம் அப்படின்ட்டார். பிறவாமை வேண்டும் பெருமானே, எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம். அம்மா நில்லு நில்லு, அது என் கையில் இல்லை. உனக்கு பிறவி கொடுக்கிறதோ பிறவி கொடுக்காத இருக்கிறதோ என்னுடைய விருப்பம் அல்ல. உன் விதிப்படி உனக்கு பிறவி இருந்தால் நான் கொடுத்துதான் ஆகணும். ஆகவே அது என்னால் கொடுக்க முடியாதுட்டார். அப்ப கேட்குது, மீண்டும் பிறப்புண்டேல், ஒருவேளை எனக்கு பிறவி கொடுத்து அடுத்த பிறவி இருந்தா உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பெருமானே, உன்னை எப்பயும் மறவாம இருக்கணும் அப்படின்னு. சரிமான்ட்டார். இன்னும் வேண்டும், என்னென்னவா வேணும்னார்? நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பெருமானே, உன் திருவடி கீழே நீ ஆடுகிற நாட்டியத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். போமா திருவாலங்காட்டுக்கு, அங்கே பாருமாட்டார். ஆகவே பெருமான் மேல நம்ம எப்பொழுதும் இரவாத இன்ப அன்போடு இருக்கணும். தொடர்ந்து அந்த அன்பு இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா பெருமான் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். அவரில்னு நம்ம இல்லை. ஒன்றாய் இருப்பது நம்முடைய இருப்புக்கு, வேறாய் இருக்கிறது நமக்கு அறிவிக்க, உடனாய் இருக்கிறது நம்ம அனுபவிக்க. அதுதான் வேறாய் இருக்கிறத காட்டும் உபகாரம், உடனாய் இருக்கிறத காணும் உபகாரம் சொல்றோம். ஆகவே பெருமான் நம்மோடு எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம அவர் மேலே, அவர் செய்த உதவிகளால் நினைத்து அவர் மேலே அன்பு செலுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய அடுத்த பிறப்ப பெருமான் நமக்கு இப்படிப்பட்ட அந்த உயிர் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அந்த பிறவியில ஃபுல்லா அதற்கு கொடுத்து அனுப்புகிறார். இவையே பின்னர் வாழும் காலத்தில் அந்த உயிருக்குள்ள விதிகளாக அமைக்கப்பட்டு விடுகின்றன. இந்த பிறவிக்கு காரணம் என்னன்னா நம்ம முன் செய்த வினைகள் தான். அதற்கேற்ப தான் பெருமான் கூட்டுகிறார் உடம்பு. எப்படி மாணவ எழுதிய விடைக்கேற்ப ஆசிரியர் மார்க் போடுகிறாரோ, மதிப்பெண் தருகிறாரோ, அது மாதிரி நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப பெருமான் நமக்கு இந்த பிறவிலே பிறவியை கொடுக்கிறார். இந்த பிறவில வந்தால் நம்ம சும்மா இல்லையே, பழைய வினை ஈட்டி விடுகிறோம்.
அது அடுத்த பிறவிக்கு சஞ்சிதமாக போயிடுது. ஆகவே இந்த 6 வகை செய்தியோடு நமக்கு தலையெழுத்துன்றோம். ஒரு உயிர் கருவாகும் போதே அந்த உயிருக்கு இதெல்லாம் அமைஞ்சுடுது. அதை வச்சுதான் பெருமான் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புறார். எல்லாமே அதை ரெக்கார்ட் ஆயிடுது. நம்முடைய எந்த ஊர்ல பிறப்போம், தாய் தந்தை யாரு, ஆணா இருந்தா மனைவி யாரு, பெண்ணா இருந்தா கணவன் யாரு, அது என்ன வேலை பண்ணும், எப்படி இப்படிலாம் வாழும், என்னென்ன இன்ப துன்பம் வரும், உடல்ல என்னென்ன துன்பங்கள் வரும், எந்த வயது வரை உயிரோடு இருக்கும், எப்படி இருக்கும், எந்த ஊர்ல இருக்கும், எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது. ஆகவே தான் நம்முடைய வினைக்கேற்பதான் நடக்கும். பெருமான் அவருடைய விருப்பத்துக்காக நமக்கு பிறவி கொடுக்கல. இப்போ நம்மெல்லாம் சித்தாந்தம் படிக்கிறோம் என்பதற்காக நமக்கு ஒரு சிலைகளாக காட்ட மாட்டார். நம்ம சித்தாந்தம் படித்தாலும் நம்ம செய்யும் போது செயலில் ஒழுங்கா இருக்கும். அப்படி இருந்தாலும் பெருமானும் நமக்கு அடுத்தது நல்லதாக கொடுப்பார். ஆகவே தான் அந்த பெருமானுடைய திருவடி கண நேரம் கூட மறக்கக்கூடாது. ஒரு எண்ணெய் ஒழுக்கு போல ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டிங்கன்னா அப்படியே கம்பி போல வரும் எண்ணெய். அது மாதிரி நாம் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் பெருமானுடைய நினைப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்வைடா தாண்டவ கொண்டாடலாம். ஒரு ஊர்ல பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது. பெரிய கரகாட்ட பாட்டு தஞ்சாவூர்ல கொண்டாண்டாங்க. அந்த பாட்டு தலைவனே, கரகாட்டக்கார தலைவனே பெரிய கரகத்தை வைத்து கொண்டு கரகம் ஆடுகிறார். அந்த ஊர் நாட்டாம என்ன பண்றார், ஒரு 500 ரூபா பணத்தை கீழே போட்டு அதை எடுத்துக்க பண்ணுறாரு. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கீழே குனிஞ்சு போட்டு வளைஞ்சு நெளிஞ்சு தன் கண் இமையால் அந்த பணத்தை எடுத்துடுறோம். நம்ம எல்லாம் கை கொட்டி ஆச்சரியப்படுறோம். நமக்கு பார்த்தா விளையாட்டா தெரியும். ஆனால் அவனுக்கு அந்த பணத்தை அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு எடுத்தா கூட அவன் கவனம் பூரா அந்த கரகத்தில் இருக்குமா. ஏன்னா கரகம் கீழே விழக்கூடாது என்ற கவனம் சிதறாம அந்த கரகத்து மேல அவன் கவனத்தோட இருக்கும். அவன் எந்த வேலை செய்தாலும் அவன் முழு கவனம் அந்த கரகத்து மேல இருக்கும். ஆனா நமக்கு பார்க்கறது விளையாட்டு தெரியும். அதுபோல நம்ம எந்த செயலை செய்தாலும் ஒரு பக்கம் இறைநினை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பத்தான் பெருமான் நினைவு நமக்கு தொடர்ந்து இருந்தால்தான் பெருமான் நமக்கு அருள் பாலிப்பார். ஆகவே ஒரு உயிர் வரும்போதே நம்முடைய வினைக்கு ஏற்பத்தான் பெருமான் நமக்கு நல்லதை கட்டுறது செய்கிறார். அவருடைய விருப்பம் அல்ல. நம்ம நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சா கெட்டது கொடுப்பார். கெட்டது கூட அருள் தான். கெட்டதை நம்ம துன்பப்படுத்த வேண்டும் எண்ணம் இல்லை அவருக்கு. ஒரு வீட்டில் பிள்ளைங்களை அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை எதிரின்னு அடிக்கிறாங்க. இந்த பிள்ளை நல்லபடியாக வரணும்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. சின்ன வயசுல எங்கள் பாட்டி என்ன சின்ன பழிவோம் 50ல் அந்த ஒரு ஆசிரியர் சொல்லி தருது. எங்கள் பாட்டி அப்படியே சொல்லணும் ஞாபகம், கண்ணை விட்டு தோலெல்லாம் உரிச்சிருக்கணும். அவர் அப்படியே தொடையை போட்டு அப்படி தூக்கி எடுத்துருவார். அப்போ எது நம்ம நன்மைக்கு தான் அதை செய்கிறாங்க. அந்த துன்பம் கொடுக்குறது இப்போதைக்கு துன்பமாக தெரிஞ்சாலும் அது நம்ம திருத்துவதான் பெருமான் செய்யறது. அது மறக்கருணுன்ற. அடுத்து 100ஆம் பாடல் போகிறோம். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணில் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியால் ஒன்றுக்கு ஒன்று தொன்று தொட்டு அனாதி வித்தின் இடத்தின் மரம் மரத்தின் வித்தும் வந்து ஏமா போல. இப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த கண்மம் என்ற அந்த வினையை செய்வதற்கு உடல் இன்றியமையாத வேண்டும். ஏன்னா உடல் இருந்தால் தான் எந்த செயலும் நம்ம செய்ய முடியும். நம்ம கேவலத்தில் இருக்கோம், ஆணவத்தில் கிடக்கிறோம். நம்ம அறிவு முழுமையாக ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து பெருமான் நம்ம முன்னேற்ற வேண்டும் என்ற கருணையாலே நம்ம செயல்பட வைக்கிறதுக்காக நமக்கு தனு கரண போகன போகங்களை தரார். தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், போகனம் என்றால் வாழக்கூடிய உலகம், போகம் என்றால் அனுபவக்கூடிய இன்பத்துன்பம். அதை கொடுத்து நமக்கு அனுப்புறார். அனுப்பும்போது வினை நம்ம செய்கிறோம். மாயிலிருந்து இதெல்லாம் படைக்கிறார். மாயிலிருந்து இந்த தனுகரண போகங்களை படைக்கிறாரு. இந்த உடலை எடுத்த பிறகு இந்த உடலை கொண்டு உயிரானது வினைகளை செய்யுது. அப்போ இங்கே என்னன்னா,
உடல் முந்தி வந்ததா அல்லது எவ்வாறு வந்தது? இந்த வினை செய்யறதுக்கு நம்ம வினை செஞ்சா அடுத்த பிறகு வருதுன்றோம். அது எது முதல்ல வந்து கேட்குறாங்க. இது எப்படின்னா மரம் முந்தியா விதை முந்தியான்ற மாதிரி. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா நம்ம மரத்தை பார்க்குறோம், நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், எதுங்க வந்தது? முதல்ல வந்தது மரமா விதையா அப்படின்னு கேட்குறோம். அது மாதிரி முதல்ல வந்தது வினையா உடம்பான்னு கேட்குறாங்க. அப்படின்னா நமக்கு முதல்ல கொடுக்கறது பெருமான் சூக்கும் உடம்ப கொடுக்குறாரு. முதல்ல பெருமான் எல்லா உயிர்களுக்கும் அந்த சூக்கும் உடலை கொடுக்குறாரு. அதில் முக்கியமான இன்னொரு ஒரு நுட்பமான செய்தியை நீங்கள் கவனிக்கணும். சூக்குமூடம் என்பது 8 தத்துவங்களால் ஆனது. தன்மாத்திரைகள் 5, மனம் புத்தி அகங்காரம் என்ற 3 தத்துவம், 8 புரியட்ட காயான்னுவாங்க. ஆனால் அப்படி தான் போட்டிருக்க புத்தகத்தில் சூக்குமூடம் கொடுக்குறாருன்னு. ஆனால் அந்த 8 தத்துவம் மட்டும் நம்ம உடம்பா வரல. இன்னும் ஒரு 8 தத்துவம் முன்னால் இருக்கு. நமக்கு முன்னாலே மொத்தம் 5 உடம்புகள் நமக்கு. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், ஸ்தூல சரீரம், 5 சரீரம் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற உதாரணம். இப்போ ஜட்ஜி இருக்காருன்னா அவர் வீட்டில் பனியன் போடுவார் முதல்ல, அதுக்கு மேலே சட்டை போடுவார், அதுக்கு மேலே கோட்டு போடுவார், 4ஆவதா கை கட்டுவார், 5ஆவது அது கவுன் போடுவார். இப்போ அது 5 போட்டு வந்தால் தான் அவர் ஜட்ஜ். முதல்ல வீட்டில் இருக்கிற பனியன் போடுவார், அதுக்கு மேலே ஒயிட் சட்டை போட்டுக்குவார், அதுக்கு மேலே கருப்பு கோட்டை போட்டுக்குவார், அந்த கையை கட்டிக்குவார், மேலே கவனை போட்டுக்குவார். இப்படி ஒரு ஜட்ஜி என்றால் அவருக்கு ஒரு 5 உறுப்பு கட்டாயம் இருக்கும் உடம்பு. அது மாதிரி நமக்கு 5 உடல் கொடுக்குறாரு பெருமான். ஆனால் சூக்கும சரீரம் கொடுத்தாதான் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும். ஆனால் சூக்கும சரீரம் 8 தத்துவத்தால் ஆன வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கு முன்னமேயே 3 சரீரம் இருக்குது நமக்கு. அது வந்த பிறகுதான் சூக்கும சரீரம் வருது. காரண சரீரம் என்பது மாயை என்ற தத்துவம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மாயை தத்துவத்தில் என்ன வேலைன்னா அது பிரகிருதி, அந்த மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்காக ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி. ஸ்ரீகண்ட உத்தரனாலே அந்த மாயை பிரகிருதி மாயை கலக்கும் போது ஒரு சிறு பகுதி மாயைன்னு வரும். அதுல இருந்தால் மற்ற தத்துவங்கள் தோன்றும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு அந்த மாயையில. நம்முடைய இச்சா ஞான கிரியைகள் 3 அந்த மாயையில் இருக்கு. இந்த மாய என்ற தத்துவம் மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கு. அதுல இருந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படின்னு வருது. இந்த 5 சேரும்போது புருடன் என்ற நிலை வந்துடும். புருடன் என்ற தத்துவம் அல்ல. இந்த மாயையில் என்ன இருக்குன்னா நம்முடைய இச்சா ஞான கிரியைகள் 3ம் சேர்ந்து இருக்கு. எப்பொழுதுமே நம்ம ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அதில் விருப்பம் இருக்கணும், அந்த செயலுக்குரிய ஞானம் இருக்கணும், அந்த செயலை செய்வதற்குரிய சக்தி இருக்கணும் உடம்புல. இது 3 இருந்தாலும் நம்ம செயல்பட முடியும். அதுதான் அன்னைக்கே சொன்ன உதாரணம் உங்களுக்கு. ஒரு பையன் 8வது தான் படிச்சிருக்கான், அவன் ஞானம் 8வது தான் இருக்கான், அவனுக்கு ஞானம். அவன் என்ன வேலைக்கு முயற்சி பண்ணுவான்? மளிகை கடை வேலையை தான் முயற்சி பண்ணுவான். 8வது படித்தவன் அது அறிவு ஞானம். அவன் முயற்சி எந்த வேலைக்கு முயற்சி பண்ணுவான்? மளிகை கடை வேலைக்கு முயற்சி பண்ணுவான். அது இச்சை. அவன் 8வது வரைக்கும் படிச்சிருக்கிறது ஞானம். மளிகை கடை வேலைக்கு முயற்சி செய்து இச்சை, விருப்பப்படுறான். கிரியை, அந்த வேலையை அடைவதற்கு முயற்சி செஞ்சு அடைகிறான். அதே மாதிரி அந்த குருவி கதை சொன்னேன். எனக்கு தண்டவாளத்தை குருவி உட்காந்துருக்கு, எதிர்க்க ரயில் வருது. இந்த குருவிக்கு ரயில், நம்ம ரயில்னு பேர் வைக்கிறோம் அதுக்கு. ஆனால் குருவி பாஷையில் அது ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கோம். அதுக்கு ரயிலுக்கு ஏதாவது ஒரு பேர் குருவி வச்சிருக்கோம். நம்ம பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறோம், ரயில் வேகமாக வருது, குருவி அதை உட்காந்துருக்கு தண்டவாளத்தில். ரயில் கிட்ட வந்துடுது. அந்த குருவி உணருது நம்மை நோக்கி ஏதோ ஒரு பொருள் வந்து கொண்டிருக்கிறது, அது நம்ம மேலே ஏறிடும், நமக்கு ஆபத்து வரும் என்பதை உணர்கிறது. அது ஞானம். நம்மை நோக்கி ஒரு பொருள் வருது, அது வந்தால் நாம் இறந்து விடுவோம் என்ற ஒரு உணர்வு அதுக்கு வருது, அதான் ஞானம். அந்த துன்பத்திலிருந்து விடுபட நினைக்குது, அது இச்சை. எப்படியா நம்ம இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைக்குது, அது இச்சை. பறந்து போகுது, அந்த துன்பத்திலிருந்து விடுபடுத்து பறந்து போகுது. அப்போ ஆபத்து வருவதை உணர்வது ஞானம், அந்த ஆபத்திலிருந்து விடுபட நினைப்பது இச்சை, அந்த ஆபத்திலிருந்து விடுபட்டு வெளியே பறந்து போகுது ஞானம். இது 3ம் இருந்தால்தான் நம்ம செயல்பட முடியும். நமக்கும் அந்த இச்சா ஞான கிரியை இருக்கு, பெருமானுக்கும் அந்த இச்சா ஞான கிரியை இருக்கு. இது 3 இருந்தால் நம்ம செயல்பட முடியும். பெருமானுக்கு இருக்க இச்சா ஞான கிரியையில இச்சா சக்தி என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருக்கும், அதுல கூடுதல் குறைவே இருக்காது. அது என்ன ஒரே மாதிரினா,
இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பல பிறவிகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு முடிவிலே தன் திருவடியை அடைய வேண்டும் என்ற விருப்பம்தான். அந்த கருணை தான் பெருமானுடைய இச்சை. அது மாறாது. எப்போதும் இதே தான், பெருமானுக்கு இதே தான் விருப்பம். இந்த உயிர்கள் எல்லாம் பல பிறவிகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு உலகத்தின் மேல உள்ள ஒரு வெறுப்பு வந்து முடிவிலே தன் திருவிழை அடைய வேண்டும். ஆக இச்சை மாறாது, பெருமான் இச்சை. ஞானமும் கிரியும் கூடும் குறை. அதுதான் உங்களுக்கு சதாக்கிய தத்துவத்திலே ஞானம் பாதி கிரியை பாதி. அதான் நான் சொன்னேன். சதாக்கிய தத்துவம் என்பது சிவலிங்கம், அது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். அன்னைக்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சதாக்கிய தத்துவம் என்பது சிவலிங்கம், அதில் ஞானம் 50%, கிரியை 50%. திருச்செங்கோளில் பெருமான் உருவத்திலே இருக்கார். ஒரு பாதி ஆண் உருவிலே, ஒரு பாதி பெண் உருவிலே. அதுதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம கோயிலில் இருக்க சிவலிங்கமும் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம்தான். ஏனென்றால் ஞானம் பாதி கிரியை பாதி, அதில் சமமாக இருக்கு. ஞானம் என்பது நாதம், கிரியை என்பது விந்து. ஆகவே அது கூடும் குறையும். சதாக்கியத்தில் சமமாக இருக்கு. மகேஸ்வரத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு கிரியை அதிகமாக இருக்கும், ஞானம் குறைஞ்சிருக்கும். சுத்த வித்தையில ஞானம் அதிகமாகவும் கிரியை குறைஞ்சிருக்கும். முதல்ல சொல்லியிருக்கேன், சுத்த வித்தைனா ஞாபகம் வச்சுங்க, அதுல இருந்து தான் அயன்மால் ருத்ரம் 3 வரும். சுத்த வித்தையில இருந்து தான் அயன்மால் ருத்ரன் என்ற 3 வந்து செயல்படும். ஆகவே பெருமானுடைய ஞானம் கிரியை சமமா இருக்கிறது சதாக்கிய தத்துவம், சதாசிவ தத்துவம். கிரியை அதிகமாக ஞானம் குறைஞ்சிருது மகேஸ்வர தத்துவம். ஞானம் அதிகமாக இருந்து கிரியை குறையிறது அயன்மால் ருத்ரனது. ஆகவே இச்சை வேணும். இந்த 3 இருந்தாலும் நம்ம உயிரால் செயல்பட முடியும். ஆகவே தான் அந்த மாயையில் இந்த 3 அப்படியே மெச்சாயிருக்கு, 3 சேர்ந்துருக்கு. அதை தான் முதல்ல கலை என்ற தத்துவம் நம்முடைய கிரியா சக்தியை எழுப்புது. அது ஏங்க ஞானத்தை தானே எழுப்பணும் முதல்ல, ஏன் கிரியா சக்தி எழுப்புதுன்னா, ஒரு செயலை செய்வதற்கு ஞானம் இருந்தால் மட்டும் பத்தாது, விருப்பம் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த செயலை செய்வதற்குரிய சக்தி நமக்கு வேண்டும். இப்போ நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஏதோ எடுக்கிறது ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்கு, எனக்கு எடுக்கிறேன், பாடம் எடுக்க வேண்டும் விருப்பம் இருக்கு, எடுக்கிறேன். ஆனால் 1 மணி நேரம் பேசுறது தான் லோக்கலுக்குன்னு 2 மணி நேரம் என்ன ஆகும்? முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் கலை என்ற தத்துவம், வித்யா தத்துவத்தில் உள்ள கலை 4வது இருக்க தத்துவம், மாயை காலம் நீதி கலை என்ற 4வது இருக்க கலை என்ற தத்துவம் தான் ஆன்மாவுடைய இந்த மாயையில உள்ள இச்சா ஞான கிரியைகளிலே கிரியா சக்தியை முதல்ல எழுப்புது. ஆகவே ஞானம் இருந்தாலும் பத்தாது, விருப்பம் இருந்தாலும் பத்தாது, அது சக்தி இருந்தால் தான் அந்த செயலை செய்ய முடியும். அப்புறம் தான் வித்தை என்ற தத்துவம் உங்களுக்கு ஞானத்தை எழுப்புது, அராகம் என்ற தத்துவம் இச்சை எழுப்புது. ஆகவே இதை 3ம் இப்படி எழுப்புறார் பெருமான். இப்போ வித்திலிருந்து மரமா, மரத்திலிருந்து அந்த டாபிக் வரும். எது முதல்ல வந்ததுன்னா, முதல்ல பெருமான் நமக்கு சூக்குமுடம் தான் கொடுக்குறார். சூக்குமுடம் என்பது தன்மாத்திரை 5, மனம் புத்தி அகங்காரம் 3 8ன்னு சொல்லுவாங்க, குறியேட்டகாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் நுட்பமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, அதற்கு முன்னாலே நமக்கு 3 சரீரங்கள் உள்ளன, அதையும் சேர்த்துத்தான் பெருமான் சூக்கும சரீரமாக தரார். அந்த 3ம் பரசரீரம். இந்த சூக்கும சரீரமும் தூல சரீரமும் அபர சரீரம். அது 3 சேர்ந்தது காரண சரீரம் என்பது மாயை என்ற ஒரு தத்துவம். கஞ்சுக சரீரம் என்பது காலம் நீதி கலை வித்தை அராகம் 5. இது 5 வந்தாலே புருடன் கூட வந்துடும். புருடன் என்பது ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு நிலை. இந்த 5 சேர்ந்தா ஆன்மா செயல்படக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அதுதான் புருடன் பேர். அதுக்கு கஞ்சுக சரீரம் பேரு. அடுத்து குணசரீரம், சித்தம் என்ற ஒரு தத்துவம் குணசரீரம். அது 8, இது 8 சேர்ந்து 16 தத்துவங்களை சேர்த்த அந்த சூக்ம சரீரத்தை நமக்கு கொடுக்குறாரு. நம்ம முதல்ல சொன்னது போல இந்த ஆன்மாக்கள் அறிவு நிலையில வெவ்வேறு நிலையில இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் அறிவு நிலையெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு வேறுமா செயல்பாடு. ஏன்னா ஒரே வகுப்புல இருக்க 40 மாணவர்கள் ஆசிரியர் நடத்தும் பாடத்தை ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுபோன்று இந்த உயிர்களுக்கு சூக்கும சரீரத்தை கொடுக்குறார் பெருமான். அப்போ நம்ம வினை எப்படி செய்யணும் முதல்ல பார்த்தோம். எண்ணம் சொல் செயலால் வினைகளை செய்கிறோம்னு பார்த்தோம். அப்போ இந்த உயிர்கள் தங்களுடைய அறிவின் நிலைக்கேற்ப சில எண்ணங்களை வெளிப்படுத்தும்.
அந்த எண்ணங்களை முதல் வினையா வச்சு பெருமான் நமக்கு அடுத்த தூள உடலை தர்றார். இந்த 16 தத்துவம் வரைக்கும் உங்களுக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. சூக்கும உடல்ல உயிர்ல ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. அது தூள உடல் தான் தெரியும். இந்த 16 தத்துவங்கள் சேர்ந்துதான் சூக்ம சரீரம். அது நம்முடைய அந்த விருப்பத்தை வச்சு ஒவ்வொரு உயிரின் விருப்பத்துக்கு ஏற்ப பெருமான் அதுக்குரிய உடலை படைச்சு கொடுக்கிறாரு. அதான் தூள சரீரம். அது 15 தத்துவங்களால் ஆனது. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மகாபூதங்கள் 5. இப்போ மொத்தம் 31 தத்துவங்கள் தான் நமக்கு உடலா வருது. நமக்கு என்னங்க தத்துவம் 36, 31 தானே சொல்றீங்க. 36 தத்துவம்னு சொன்னீங்களா இன்னைக்கு? 31 தான் உடம்பா வரும்னு சொல்றீங்கன்னா சிவ தத்துவம் 5 உடம்பா வராது. சிவ தத்துவம் பிரேரக காண்டம், அது உடம்பா வராது. அது செலுத்து கொண்டிருக்கு, எல்லாத்தையும் செலுத்து கொண்டிருக்கு. ஆகவே நமக்கு உடம்பா வர்றது இந்த 31 தத்துவங்கள் பிளஸ் 60 தாத்துவங்கள் இருக்கு. தாத்துவங்கள உடம்பா வருது, அதையும் சேர்த்துக்கணும். அப்போ தூள உடம்பு என்பது தூள சரீரம் என்பது 15 தத்துவங்களால் ஆனது. இந்த தூள சரீரம் 15 தத்துவம் நீங்குவது இறப்பு, மறுபடியும் அந்த 15 தத்துவம் கூடுவது பிறப்பு. இப்போ அந்த 16 தத்துவம் அப்படியே இருக்கும். மொத்தம் ஒரு உடம்பு வர்றதுக்கு 31 தத்துவம் வேண்டும். ஒருவர் இறந்து விட்டால் அந்த 15 தத்துவம் போயிடும், தூள சரீரம் போயிடும், அந்த தத்துவம் 15 போயிடும். இந்த 16 அப்படியே இருக்கும். அடுத்த இந்த 16ல கூட அடுத்த பிறகு 15 கூட்டுவார். இப்படியாக தூள சரீரம் 15 தத்துவம் நீங்குவது இறப்பு, தூள சரீரம் 15 கூடுவது பிறப்பு. அது எப்படிங்க ஒரே சூக்கும சரீரத்துல வருதுன்னா ஒரே சூக்கம் வந்து பல உடல் வரும். எப்படி ஒரு மரத்தை நீங்க வெட்டிட்டியா வேர்ல இருந்து இன்னொரு மரம் தொலைச்சி வருதோ அது மாதிரி நமக்கு ஒரே சூக்கும உடல் இருந்து பல தூள உடம்புகள் தோன்றும். சரி, இந்த சூக்கும உடல் என்னங்க ஆகும்னா உயிர் முக்தி அடையும் போது இந்த சூக்கும உடல் நீங்கிவிடும். அதுவரை உயிர் முக்தி அடையும் வரை இந்த ஒரே சூக்கும உடல்ல இருந்து தான் பல தூள உடல்கள் தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், இப்படியே வரும். ஆகவே நமக்கு இந்த சரீரங்கள் 5, அதை வச்சு நம்ம வினை முந்தியா உடல் முந்தியா கட்டுறதுக்கு உடல் தான் முந்தி. பெருமான் முதல்ல நமக்கு உடலை கொடுத்துட்டாரு, அதை வச்சுதான் வினை ஏற்றுறோம். அதே மாதிரிதான் விதை முந்தியா மரம் முந்தியானா பெருமான் முதல்ல மரத்தை தான் படைக்கிறாரு, அதுலேருந்து தான் விதை வருது. ஆகவே இப்படியாக வித்தும் மரமும் மாறி மாறி வருவது போல நம்ம உடம்பு வினை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இந்த உடல் எடுத்து கொஞ்சம் வினையை கொடுக்குறா, அந்த வினையை செய்கிறோம், செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதிக வினை செஞ்சிடுறோம், அது சஞ்சீவத்தில் போய் சேருது, அடுத்தபடி பிராரத்தமாக அது வருது. இப்படியாக தொடர்ச்சியாக வித்திலிருந்து மரம் வருவது போலவும் மரத்திலிருந்து விதை வருவது போலவும் வினையால உடம்பும் உடம்பால வினையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது. ஆகவே நமக்கு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், சூக்கும் உடம்பு பெருமான் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வினைக்கேற்ப பல தூள கொடுக்கிறார். இதுல கேவலம் இருந்த கிடந்த ஆன்மாவுக்கு குருடனுக்கு கோல் கொடுத்தது போல பெருமான் இந்த சூக்கும சரீரத்தை கொடுத்து உதவுறார். ஆனா இந்த சூக்கும உடம்பு அந்த வினை எண்ணத்தால் செய்யற வினையால வருது. அதுக்கப்புறம் நம்ம எண்ணம் சொல் செயல் மூன்றாவது நம்ம வினைகள் செய்கிறோம். ஆகவே ஒவ்வொரு பிறவியாக நமக்கு உடல் மாறி மாறி வருது. இந்த சரீரம் 5 உங்களுக்கு அந்த 100ஆம் பாடலில் விளக்கமாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை பார்த்துங்க. 5 சரீரம் இருக்கும், மொத்தம் 31 தத்துவங்கள் இருக்கும். அந்த தத்துவங்களே போட்டிருக்கேன், உங்களுக்கு விவரமாக போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. ஆகவே இந்த விதை முந்தியா மரம் முந்தியா என்பதிலே உடல் முந்தியா வினை முந்தியா என்பதிலே உடல் தான் முந்தி வந்தது. பெருமான் உடல் தான் நமக்கு முதல்ல படைச்சு கொடுக்குறாரு. அதை வைத்து தான் வினையை நம்ம செய்கிறோம், மேலும் மேலும் வினையை வைத்துக் கொள்கிறோம். அம்மா 101 போகலாங்களா, நிறுத்திடலாங்களா? ஐயா இது முடிச்சுக்கலாம் ஐயா. 101 105 வரைக்கும் அடுத்த பகுப்பு எடுத்துக்கலாம் ஐயா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இதில் இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு, ஐயா என்னுடைய வணக்கத்திற்குரிய எங்களுடைய இயக்குனர் ஐயாவும் அடியனுடைய கேட்பாருன்னு ஐயா சொன்னார். அது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஐயா எனக்கு கேட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஐயா புதுசாமி ஐயா சொன்னார், இயக்குனர் ஐயா லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு கேட்பாருனாரு. அது பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அவர் இந்த பணி எனக்கு கொடுத்ததுனால தான் ஏதோ வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக ஓடிட்டு இருக்குங்க. மனைவி இல்லாத காலத்தில் இந்த தொண்டு இருக்கிறதுனால தான் ஏதோ மனசுக்கு நிம்மதியாக
வேற வேலையே இல்லைங்க. வீட்டில் படிக்க வேண்டியது படிச்சுனே இருக்க வேண்டியது, வேற வேலையை பெருமானை பற்றி முழு நேரமும் இதே சிந்தனையாக இருக்கேன். இதுக்கெல்லாம் முழு காரணம் வணக்கத்திற்குரிய ஐயா இயக்குனர் ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, எனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து எனக்கு இந்த தொண்டு செய்ய சொல்றதுனால்தான் என்னால் இப்படிலாம் இருக்க முடியும் என்பதாக சொல்லி ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை இயக்குனர் ஐயாவுக்கு அவர் பாதங்களை வணங்கி என் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவில் இந்த விஷயம் 101 அடுத்த வகுப்பில் பார்க்கலாமா? சிவாய நமங்க ஐயா. வணக்கம். இன்னைக்கு அருமையா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. சொல்லுங்க. முதல்ல வந்து வினை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிங்க. வினை வந்து எப்படி நமக்கு வருது, வினையினால வினை ஈட்டும் வாயில்கள் என்ன, நம்ம வினை ஈட்டுறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்தீங்க ஐயா. வினை செய்வதாலதான் நமக்கு வந்து அந்த பிறவின்றதே வருது. மெயினா வினைதான் நமக்கு வந்து பிறவிக்கு ஆட்படுத்துது. வினைதான் வினை. நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு வினையை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இன்ப துன்பமாக மாறுது, பாவ புண்ணியமாக மாறுது. இப்போ நம்ம வந்து வினையே செய்யாம இருந்தாலும் அது வந்து புண்ணிய கணக்குல போகும், வினை செஞ்சாலும் அது பாவ கணக்குல போகும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருவினை ஒப்பு வரணும். அதாவது துன்பம் வந்தாலும் நம்ம வருந்தக்கூடாது, இன்பம் வந்தாலும் நம்ம ஆடக்கூடாது. எல்லாமே சிவபிரசாதம், சிவபெருமான் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சிவபெருமான் மேல நம்ம நினைச்சு சிவபெருமான் தான் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு நம்ம இருக்கணும். அதுதான் வந்து அந்த இருவினை ஒப்புங்கிறது. அதுதான் எல்லாமே சிவபெருமானால நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து இந்த வினை வந்து நம்ம எப்படி நமக்கு செய்யறது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப உதாரணம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் வச்சிருக்காரு வீட்டுல, 5,000 ரூபாய் எடுத்துட்டு சந்தைக்கு போறாரு, அங்க போய் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துடுறாரு. வீட்டுல 5,000 ரூபாய் இருக்கு. வெளியில வந்து ஒரு சண்டை நடக்குது, அதுக்கு பஞ்சாயத்து பண்ண போறாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரு நல்ல தீர்ப்பா அவங்களுக்கு சாதகமா சொல்லிட்டாரு. பார்த்தா அவரு நீங்க சொன்னதுக்காக உங்களுக்கு 20,000 ரூபாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணம் இன்னும் கொடுக்குறாரு, 20,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ வீட்டுல ஒரு 5,000 ரூபாய், 25,000 ரூபாய் இருக்கு. இப்ப பார்த்தா வினை அப்படிதான் நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. அந்த பிராரத்த வினை கொண்டு வந்த பிராரத்த வினையை கழிச்சிட்டு இருக்க போதே நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆகாமியத்தையும் நம்ம சேர்த்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் அந்த வினை வந்து நமக்கு ஏறிட்டே இருக்கு. அது எங்க போகுது அப்படின்னா, சஞ்சிதமாக நமக்கு அந்த இன்ப துன்பம் பாவங்கள் புண்ணியம் எல்லாமே எங்க போகுதுன்னா சஞ்சிதமா அங்க கொண்டு பெருமான் கொண்டு போயிடுறாரு. அது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புத்தி தத்துவத்துலதான் அந்த இன்ப துன்ப நுகர்ச்சி பாவ புண்ணியமாக இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமான் வந்து அதுக்கப்புறம் மாயையில அதை கொண்டு போய் வச்சிடறாரு பெருமான். அதுக்கப்புறம் தான் அந்த வினைக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு வந்து உடல்களை வந்து படைச்சு தனு கரண போன போகங்கள்லாம் மாயையிலிருந்து நமக்கு கொடுத்து, அப்படி பெருமான் வந்து நம்மளை வந்து இந்த பிறவி சூழல்ல அனுபவிக்க வச்சு அது என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து இன்பம் இல்லை, உலக பொருள்கள் எதுவுமே இன்பம் இல்லை, இதெல்லாம் சிற்றின்பம், பெருமான் ஒருவரே வந்து பேரின்பம்னு சொல்லி நம்ம அதை வந்து பக்குவம் அடைஞ்சு அதை தெரிஞ்சு பெருமான் திருவடிக்கு போகணுங்கிறதுக்காக தான் இது அத்தனையும் நமக்கு ஒரு நுகர்ச்சி பொருளா பெருமான் வந்து கொடுக்குறாரு. அந்த வினையை கழிப்பதற்காக தான் இத்தனையும் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 5 அடுக்கு உடல் சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. முதல் அடுக்கு உடலாக நமக்கு என்னன்னா மாயையை சேர்க்கிறாரு பெருமான். அப்போ வந்து நமக்கு ஒரு சிலிர்ப்பு வருது, அதுதான் ஆனந்தமய கோஷம். இந்த மாயை சேர்த்ததும் வர்றது ஒரு சிலிர்ப்பு வருது, அது ஆனந்தமய கோஷம். அதுதான் காரண உடல். அதாவது மற்ற 4 உடல் வருவதற்கும் இந்த உடல் தான் காரணமா இருக்கு, அதனால அது காரண உடல். 2வது அடுக்கு உடல்ல என்ன பண்றாரு பெருமான் அப்படின்னா, அந்த காரண உடல் மீது அந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் இதை சேர்க்கிறாரு பெருமான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இத இந்த இந்த தத்துவத்தை சேர்த்ததும் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அது அது வந்து அந்த இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி எல்லாம் தூண்டப்பட்டு செயல்பட தயாரா இருக்குது. அந்த நிலைக்குதான் புருடன் சொல்லி சொன்னீங்க அந்த 2வது அடுக்கு உடல்ல. அடுத்ததாக என்னன்னா, அந்த இது வந்து என்னன்னா கஞ்சுக உடல். இந்த 5 சேர்றது காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த 5 சேர்ந்தது அது பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கஞ்சுக உடல். 2வது அடுக்கு வந்து கஞ்சுக உடல். இந்த இடத்துலதான் நமக்கு வந்து இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி எல்லாம் தூண்டி விடப்பட்டு இந்த ஆன்மாவானது வந்து செயல்பட தயாரா இருக்கிறது, பெருமானால தயாராக இருக்கு. இதான் வந்து இந்த நிலைதான் வந்து புருடன் சொல்லி சொல்றாங்க. அடுத்த 3வது அடுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, மூலக்கரு பிரகிருதியில இருந்து குணத்தை வந்து பெருமான் குண உடலை வந்து கொடுக்குறாரு. அதாவது ராசச குணம் தாமச குணம் சாத்வீக குணம் சேர்ந்த 3 குணங்கள் சேர்ந்து அந்த குண உடலை கொடுக்குறாங்க.
அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சித்தம் வந்து இந்த குணங்களுக்கு இடமா அந்த இடத்துல வந்து இருக்கு. ஆமா. அப்ப இந்த நிலைக்கு தான் வந்து குண உடல் அல்லது மனோ மனோமய கோஷம். மனோமய கோஷம்னு சொல்றாங்க. அடுத்ததாக 4வது உடல். 4வது இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்டின்னா, ஆம் அ அ அடுத்ததாக 4வது உடல். 4வது உடல்ல என்ன பண்றாங்க அப்டின்னா, குறியட்ட காயம் சேர்க்கப்படுகிறது. குறி என்றால் முறுக்கிய நிலை, அட்டம் என்றால் 8, காயம் என்றால் உடல். அந்த குறியிட்ட காயம் என்பது என்னன்னா 5 ம் தன்மாத்திரை. தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள் 5, 3 அந்தக்கரணங்கள் 3. இது 3ம் சேர்ந்தது குறியட்ட காயம். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்டின்னா, அந்த உடலானது இதுவரை நம்ம வந்து உடல் உடல் சொல்லிட்டு வந்தது எல்லாமே தசை இல்லாத, கண்ணால பார்க்க முடியாத உடல். அதாவது ஆமா. சூக்கும உடல். ஐயா சூக்குமம். சொன்னாங்களே, அதே சூக்கும உடல். இதுவரைக்கும் நம்ம இந்த 4வது நிலை வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சூக்கும உடல். இப்ப 5வதாக தான் தூல உடல வந்து பெருமான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து என்னென்ன சேர்க்கிறாங்கன்னா, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஆம் அ பூதங்கள். அந்தக்கரணங்கள், பூதங்கள். பூதங்கள் பூதங்கள். பூதங்கள் மன்னிக்கணுங்க ஐயா. பூதங்கள் இத்தனையும் சேர்த்து அதுல வந்து ஒரு 16, இதுல ஒரு 15 மொத்தம் சேர்த்து பெருமான் வந்து நமக்கு வந்து தூல உடலாக கடைசியாக தருகின்றார். இந்த உடலுக்கு என்ன தேவைன்னா, அன்னம் தேவை. சாப்பாடு இந்த உடலுக்கு தான் நமக்கு ஆமா. வந்து அன்னமய கோசம். சாப்பாடு நம்ம வந்து இந்த தூல உடலுக்கு தான் நம்ம சாப்பிடுறோம். அப்படின்னு சொல்லி இந்த உடல்கள் எல்லாம் கொடுத்து, வினைய நம்ம வந்து இந்த உடல்கள் மூலமாகவும், இந்த கரணங்கள், கருவி கரணங்கள் மூலமாகவும் நம்ம ஈட்டுறோம். பெருமான் ஒருவராலேயே இந்த வினைய வந்து முழுவதுமாக, அந்த சஞ்சித வினை முழுவதுமாக பெருமான் ஒருவரே நீக்குவார். அவர அ அ இருவினை ஒப்பு மலபரிபாகம் இருவினை ஒப்பு சத்தினிபாதம் நடந்து பெருமான் கடைசியாக சாயுட்ச நிலையை கொடுத்து பெருமான் திருவடியை சேர்ப்பார். அதுவும் எப்படின்னா, அந்தந்த உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்த என்ன சொல்றாங்க, சூக்கும உடல் வரைக்கும் தான் எல்லாருக்குமே ஒரு சமமான உடல் கிடைக்கும். தூல உடல் வந்து அவங்கவங்க வினைக்கு ஏற்பதான் பெருமான் வந்து படைச்சு அனுப்புறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. எல்லாமே அருமையா இருந்ததுங்கய்யா. நல்லது. நன்றிங்கய்யா. நல்லது. திருவடி வணங்கிக்கங்க. வாழ்த்து பாடல் பாடிடலாங்க. பாடு. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க உட்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம்.